ஐரோப்பாவில் ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார். அவர் வேதாந்த நூல்கள் பலவற்றை கற்று தேர்ந்திருந்தார். ஆனால் அவருடைய பணமோ அல்லது கல்வியோ அவருக்கு மன அமைதியை கொடுக்கவில்லை. அவர் பல நாடுகளில் சுற்றுப்பயணம் செய்து தன்னுடைய வாழ்க்கையின் எஞ்சிய நாட்களை சமாதானத்துடன் கழிப்பதற்கேற்ற ஒரு இடத்தை தேடினார். அவ்வாறு அவர் தேடிய இடம் மிகுந்த வெப்பமுடையதாகவோ கடுமையான குளிர் உள்ளதாகவோ இருக்கக்கூடாது என்பது அவருடைய கருத்து. அங்கே கொள்ளை நோய்களோ விஷப்பூச்சிகளோ இருக்கக்கூடாது என்பது மற்றொரு நிபந்தனை. அவ்விடத்து மக்களினுடைய சமூக ஒழுக்க நிலை விரும்பத்தக்கதாக இருக்க வேண்டும் என்றும் அவர் விரும்பினார். இத்தகைய ஒரு இடத்தை கண்டுபிடித்துவிட்டால் அங்கு தன்னுடைய வாழ்நாட்களை அமைதியாக கழித்து விடலாம் என்று அவர் திட்டமிட்டிருந்தார். ஆனால் கிறிஸ்துவுடன் இல்லாத இந்த கிறிஸ்தவர் நோவாவின் புறாவைப் போல பூமியின் எவ்விடத்திலும் இளைப்பாற முடியாமல் மனம் சலித்தவராக சுவிட்சர்லாந்து தேசத்திற்கு திரும்பினார். சாது சுந்தர் சிங் ஒருமுறை சுவிட்சர்லாந்து சென்றபொழுது அவரை சந்தித்து பேசிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த செல்வந்தர், வாழ்க்கையின் கஷ்டங்களிலிருந்தும் கவலைகளிலிருந்தும் விடுபடுவதற்காக நான் உலகத்தை சுற்றி வந்தேன். இந்தியாவிலிருந்து நீர் இங்கே வந்திருக்கும் நோக்கம் என்ன என்று கேட்டார். அதற்கு சாது சுந்தர் சிங், உலகத்தில் எதுவும் எந்த இடமும் உமக்கோ அல்லது வேறொருவருக்கோ உள்ளான தாகத்திலிருந்து விடுதலை கொடுத்து சமாதானத்தை அளிக்க முடியாது. ஏனென்றால் அந்த தாகம் சரீர பிரகாரமானது அல்ல, அது நம்முடைய ஆத்மாவுடன் சம்பந்தப்பட்டது. ஆத்மாவையும் அதன் தாகத்தையும் படைத்த ஆண்டவர் ஒருவரில் மட்டுமே அது திருப்தி அடைய முடியும் என்று பதில் கூறினார். ஆம், நமது வாழ்க்கையிலும் இந்த உலகத்தில் உள்ள எந்த பொருளோ எந்த இடமோ அல்லது எந்த மனிதனோ நமக்கு உண்மையான மன அமைதி கொடுக்க முடியாது. நம் ஆன்மாவை படைத்த கடவுளுடன் உண்மையான உறவு கொண்டு வாழ்வதன் மூலமாக மட்டுமே பாவ மன்னிப்பு, சமாதானம், உள்ளத்தின் மகிழ்ச்சி பெற்று வாழ முடியும். இன்று மன அமைதியை நீங்கள் எங்கே தேடிக்கொண்டிருக்கிறீர்கள்? கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்பதுதான் பரிசுத்த வேதம் சொல்லும் சத்தியம். என்ன, பின்பற்றுவோமா?